ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த 2025க்கான குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அஃபிஷியலா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சரி. ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஸோ விளம்பர எண் 709, அறிவிக்கை எண் 7/2025, நாள் வந்து 25/4/2025. ஸோ இன்னைக்குதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 தொகுதி 4க்கான பணிகள். ஓகே, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகளில் இடம் உள்ள பதவிகளுக்கான நேரடி நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் இணைய வழி மூலம் மட்டுமே வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ டைரக்டா நம்ம குரூப் 4க்கான இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்லி ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் வந்து ஒன்லி நம்ம ஆன்லைன் மூலமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமான அறிவுரைகள் கொடுத்திருக்காங்க. ஸோ தேர்வர்கள் தேர்வுக்கான தகுதியை உறுதி செய்தல். ஸோ அனைத்து தேர்வர்களும் தேர்வாணையத்தின் இணையதளமான www.tnpsc.gov.in உள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் மற்றும் இதர அறிவிக்கையில் உள்ள அறிவுரைகளை கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்குள்ள போனோம் அப்படின்னா அங்க வந்து நமக்கு வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே டீட்டெயிலா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணோம்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் இத்தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவதற்கான அனைத்து தகுதி நிபந்தனைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்வதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் தகுதி நிபந்தனைகளை திருப்திகரமாக பூர்த்தி செய்ததற்கு உட்பட்டு தேர்வின் அனைத்து நிலைகளிலும் அவர்களது அனுமதி முற்றிலும் தற்காலிகமானதாகும். எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவது அல்லது தெரிவு செய்யப்பட்டோர் பட்டியலில் தற்காலிகமாக தேர்வரின் பெயர் சேர்க்கப்படுவதால் மட்டுமே ஒரு தேர்வர் பதவி நியமனம் பெற உரிமை அளிக்கப்பட்டவராக கருதப்பட மாட்டார். தேர்வரால் அளிக்கப்பட்ட விவரங்கள் தவறு என்றாலோ தேர்வாணைய அறிவுரைகள் அல்லது விதிகள் மீறப்பட்டுள்ளன என கண்டறியப்பட்டாலோ எந்நிலையிலும் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் கூட விண்ணப்ப நிலையை உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கும் உரிமை தேர்வாணையத்திற்கு உண்டு. அதனால கிளியரா நோட்டிபிகேஷனை ரீட் பண்ணிக்கோங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா ரீட் பண்ணிட்டு கரெக்டா எல்லா சர்டிபிகேட்ஸையும் கரெக்டா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரிட்டர்ன்ல செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் உங்களோட சர்டிபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் போனதுக்கு அப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களை அதுல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லாத்தையுமே கரெக்டா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம். ஸோ அறிவிக்கை நாள் 25/4/2025. ஸோ இன்னைக்கு தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம். ஸோ ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 24/5/2025. ஸோ இன்னையில இருந்து 1 month உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ May 24th நைட்டு 11:59 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சரி. விண்ணப்ப திருத்த சாளர காலம். ஸோ நீங்க அப்ளை பண்ணதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கரெக்ஷன் பண்றதுக்கான டைமிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29/5/2025, அதாவது May 29 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 12/1 முற்பகல் முதல் 31/5/2025 11:59 பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் சப்மிஷன் டேட் வந்து லாஸ்ட் டேட் 24/5. ஸோ உங்களுக்கு அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா கரெக்ஷன் பண்றதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா May 29 இருந்து May 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம். எக்ஸாம் வந்து என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 12/7/2025 9:30 முற்பகல் முதல் 12:30 பிற்பகல் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது July 12 உங்களுக்கு மார்னிங் 9:30 இருந்து ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் எல்லாமே கேர்ஃபுல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல ஆதார் வந்து உங்களுக்கு கம்பல்சரியா கையில இருக்கணும். ஸோ ஆதார்ல கரெக்டான நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ் எல்லாமே கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுல இருக்க டீட்டெயில் படி கரெக்டா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தா கூட உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எல்லாமே கரெக்டா நோட்டிபிகேஷனை ரீட் பண்ணிட்டு போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண உட்காருங்க.
ஓகே, சரி. விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முறை பதிவு மற்றும் இணையவழி விண்ணப்பம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களால ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். தேர்வர்கள் www.tnpscexam.in எனும் தேர்வாணையத்தின் இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டுமா? தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளத்தில் உள்ள ஒரு முறை பதிவு தளத்தில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் OTR பதிவு செய்த பின்னர் இத்தேர்விற்கான விண்ணப்பத்தினை நிரப்ப வேண்டும். தேர்வர்கள் ஏற்கனவே ஒரு முறை பதிவு செய்திருப்பின் அவர்கள் இத்தேர்விற்கான இணைய வழி விண்ணப்பத்தை நேரடியாக பூர்த்தி செய்ய தொடங்கலாம்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏதாவது அப்ளை பண்ணிருக்கீங்க, எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ அப்ப ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டீங்கன்னா டைரக்டாவே நீங்க குரூப் 4 நோட்டிபிகேஷன்ல போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ல போய் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சு. விண்ணப்ப திருத்த சாளர். சோ கரெக்ஷன் ஏதாவது இருக்குன்னா இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாளுக்கு பின்னர் விண்ணப்ப திருத்த சாளரம் 29/5/2025 முதல் 31/5/2025 வரை 3 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். இக்காலத்தில் தேர்வர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள விவரங்களை திருத்தம் செய்ய இயலும். விண்ணப்ப திருத்த சாளர காலம் முடிந்த பின்னர் இணையவழி விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது. ஸோ சப்போஸ் ஏதாவது நீங்க வந்து கரெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கூட அதை கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 3 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 days முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன்ல இருக்க எந்த கரெக்ஷனையும் உங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால அப்ளை பண்ணி முடிச்சுட்டோம் அசால்ட்டா இருக்காதீங்க. அதை டவுன்லோட் பண்ணி எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிருக்கோமாங்கிறத டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பதவி விருப்ப தெரிவு. தேர்வர்கள் இவ்வறிவிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளுக்கான தெரிவுக்கு பரிசீலிக்கப்பட வேண்டுமெனில் அவர்களது விருப்பத்தினை இணையவழி விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும். எனவே தேர்வர்கள் இணையவழி விண்ணப்பத்தில் கீழே குறிப்பிட்டுள்ளபடி பதவிகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கார்ட் வித் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல. அதெல்லாம் பின்னாடி பார்க்கதான் போறோம். சப்போஸ் நீங்க அதுக்கும் சேர்த்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போதே அந்த போஸ்டிங் எல்லாமே கேர்ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும். குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமில்லாத தேர்வர்கள் வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் அல்லாத ஏனைய பதவிகள் என்ற விருப்பத்தினை தெரிவு செய்ய வேண்டும். அதாவது நீங்க வந்து எனக்கு அந்த ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஏனைய பதவிகள் இது அல்லாத ஏனைய பதவிகள் அப்படிங்கிறத தேர்வு செய்யணும். சப்போஸ் இதுவும் இன்க்ளூட் பண்ணி நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அனைத்து பதவிகளுக்கும் அப்படிங்கிற விருப்பத்தினை நீங்க வந்து தேர்வு செய்யணும். எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதற்கான விரிவான அறிவுரைகள் மற்றும் தேர்வு மையங்கள் குறித்த விவரங்கள் இந்த அறிவிக்கையில் பிற்சேர்க்கை 1 கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ நோட்டிபிகேஷன்லயே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனெக்ஷன் 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிற்சேர்க்கை 1, பிற்சேர்க்கை 2, பிற்சேர்க்கை 3, பிற்சேர்க்கை 4 அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அது ஒன்னொன்னா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கிற கைடன்ஸ் முதற்கொண்டு கிளியரா அதுல இருக்கும். ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு தேர்வரால் எழுப்பப்படும் உரிமை கோரல்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி. தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் நமக்காக தெரியும். எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் நீங்க எக்ஸாமுக்கு போறப்ப கொண்டு போறதுக்கு அனுமதி கிடையாது. ஓகே, ஸோ அப்படி நீங்க ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் அல்லது கருவிகள் வைத்திருப்பீங்க தேர்வு இதை அனுமதிக்கப்பட மாட்டீங்க. மேலும் அவர்களது விடைத்தாள் செல்லாததாக்கப்படுவதுடன் அவர்களது விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும். மேலும் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கி வைக்கப்படும். தேவை என கருதப்படுவின் அவ்விடத்திலேயே சோதனைக்கு உடற்சோதனை உட்படுத்தப்படுவது. அதனால எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் எடுத்துட்டு போய் நீங்க அங்க மாட்டிக்காதீங்க. ஸோ அதனால தேவையானது மட்டும் உங்க ஹால் டிக்கெட் பிளஸ் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், பென்னு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதை மட்டும் வச்சுக்கோங்க. வேற எதையும் கையில எடுத்துட்டு போக வேண்டாம். ஓகே, தேர்வர்கள் அவர்களின் சொந்த நலன் கருதி கைபேசி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை தேர்வு கூடத்திற்கு எடுத்து வர வேண்டாம் என
அறிவுறுத்தப்படுவதுடன் அப்படி நீங்க எடுத்துட்டு போய் அங்க வச்சு ஏதாவது மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு டிஎன்பிஎஸ்சி எந்த விதத்திலயுமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து என்னென்ன பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சோ பாருங்க. சோ கிராம நிர்வாக அலுவலர் அதுக்கு வந்து அந்த பதவி குறியீடு ஒவ்வொரு போஸ்டிங்க்கு என்ன வந்து குறியீடு இருக்குங்கிறத கொடுத்திருக்காங்க. சோ பணி அல்லது நிறுவனத்தின் பெயர் கொடுத்திருக்காங்க. மொத்தம் எவ்வளவு காலி பணியிட எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊதிய நிலை சேலரி எந்த இதுல வருது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ பாருங்க கிராம நிர்வாக அலுவலர் விஏஓக்கு வந்து மொத்தம் 215 காலி இடங்கள் இருக்கு. அடுத்து இளநிலை உதவியாளர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 1621 காலி பணியிடங்கள் இருக்கு. இளநிலை உதவியாளர் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்துல 6 போஸ்டிங் இருக்கு. தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்துல 5 போஸ்டிங் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் ஓகே ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்றோம்ல அதுதான். சோ அதுல வந்து மொத்தம் 46 போஸ்டிங் இருக்கு. தமிழ்நாடு அமைச்சு பணியில அது வருது. அது போக இளநிலை வருவாய் ஆய்வாளர் அதுல மொத்தம் 239 போஸ்டிங் இருக்கு. இளநிலை செயல் பணியாளர் அதுல ஒரு போஸ்டிங் இருக்கு. இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் டைபிஸ்டும் சேர்த்து வராங்க அதுல ஒரு போஸ்டிங் இருக்கு. அண்ட் தென் இது வந்து தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்துல ஒரு போஸ்டிங்கும் சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்துல ஒரு போஸ்டிங் இருக்கு. அடுத்து தட்டச்சர் டைபிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 1099 போஸ்டிங் வந்து இருக்கு. அது போக தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்துல ஒரு போஸ்டிங் 1100 போஸ்டிங் இதுலயே வருது. தென் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் ஓகே சோ அதுல வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் இருக்காங்கல்ல அதுல சோ அதுல மொத்தம் 335 போஸ்டிங் வந்து வருது. அது போக வேற வேற இதுல 2, 4, 10, 17 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் இருக்கு. அடுத்து நேர்முக எழுத்தர் அப்படிங்கிறதுல 2 போஸ்டிங் இருக்கு. உதவியாளர் அசிஸ்டன்ட் இதுல 54 போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து கள உதவியாளர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 19 போஸ்டிங் இருக்கு. வன காப்பாளர் ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தோம்ல அதுல 62. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர்ல 35 இருக்கு. வனக்காவலர் ஓகே அதுல 71. வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்களுக்கானதுல 24 போஸ்டிங் இருக்கு. அடுத்து தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்துல வனக்காப்பாளருக்கும் வனக்காவலருக்கும் 15, 50 முறையே இடஒதுக்கீடு வந்து இருக்கு. மொத்தம் எவ்வளவு போஸ்டிங் வந்து வேகன்சி இருக்குன்னா 3935 போஸ்டிங் வந்து இருக்கு. சோ இதுல இந்த ஸ்டார் ஹேஷ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்களா அது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு பொருந்தும் தேர்வுகளில் தேவையான காலி பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான காலி பணியிடங்களை உள்ளடக்கியது இந்த ஹேஷ் கொடுத்திருக்கு. ஓகே சோ இவ்வளவுதான் போஸ்டிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒவ்வொரு போஸ்டிங்குமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவ்வறிவிக்கையில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தோராயமானதாகும் அப்ராக்சிமேட்டா தான் கொடுத்திருக்காங்க. மேலும் கலந்தாய்வு தொடங்கக்கூடியதுக்கு முன்னாடி அது மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வறிவிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள பதவிகளுடன் ஒத்த தகுதி நிபந்தனைகளுடன் கூடிய வேறு பெயர் கொண்ட பதவிகளை கூடுதலாக சேர்க்க தேர்வாணையத்திற்கு உரிமை இருக்கு. இது இல்லாம ஏதாவது போஸ்டிங் வந்து இன்க்ளூட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ துறை அல்லது அழகு வாரியான காலி பணியிட பகிர்வு பின்னர் வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரி சோ தகுதி நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. வயது வரம்பு கொடுத்திருக்காங்க. சோ 1/7/2025 அன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. சோ கிராம நிர்வாக அலுவலருக்கு சோ குறைந்தபட்ச வயது வந்து 21 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும்தான் நீங்க விஏஓக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் உச்ச வயது வரம்பு வந்து 32 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதே வயது வரம்பு சலுகை வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. வயது வரம்பு சலுகை வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளா இருந்தா அவங்களுக்கு 42 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினரா இருந்தா அவங்களுக்கு 50 வரைக்குமே ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. ஆதரவற்ற விதவையா இருந்தா அவங்களுக்கு 37 வரைக்கும் நீங்க எலிஜிபிள். ஓகே சோ இது விஏஓ. அதே இளநிலை உதவியாளர் நம்ம பார்த்தோம்ல அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் இவங்க எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 32. அதே போல நீங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க இல்லைன்னா முன்னாள் இராணுவத்தினரா இருக்கீங்க இல்ல ஆதரவற்ற விதவியா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் இதுவும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா
மினிமம் ஏஜ் லிமிட் 21 இருக்கணுமாமா. மேக்ஸிமம் அப் டு 32 வரைக்கும் தான் எழுத முடியும். ஏஜ் லிமிட் வந்து சப்போஸ் ரிலாக்ஸேஷன் அதுல இருக்கவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. சரி. முன்னாள் இராணுவத்தினர் அவர்கள் இராணுவத்தில் தரைப்படையா இருக்கலாம், விமானப்படையா இருக்கலாம், இல்ல கடற்படை பிரிவு பணியாற்றிய காலத்தினை அவர்களின் தற்போதைய வயதிலிருந்து கழித்த பின்னர் 32 வயதுக்குள் இருந்தால் அவர்கள் வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், பழங்குடிய இளைஞர், வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் ஆகிய பதவிகளுக்கு தகுதியானவர்கள். அவங்க பணியாற்றிய காலத்தை கழிச்சுட்டு அவங்களுக்கு 32 வயசுக்குள்ள இருந்தா அவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ நாட் அப்ளிகபிள்னா பொருந்தாது. ஏனெனில் இப்பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல வயது வரம்பு சலுகை கொடுத்திருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அங்க பார்த்திருந்தோம். ஓகே, ஸோ அதாவது மினிமம் ஏஜ் வந்து விஏஓவா இருந்தா 21 இருக்கணும். அதே மற்ற போஸ்டிங்க்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 பார்த்திருந்தோம். சிலருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அது போக சில நம்ம பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இதுல பிற்படுத்த வகுப்பினர் இஸ்லாமியர், சோ அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் சில வயது வரம்பு சலுகை வந்து கொடுத்திருக்காங்க. சோ பார்ப்போம். கிராம நிர்வாக அலுவலரா இருந்தா குறைந்தபட்ச வயது வரம்பு 21 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 42 இருக்கலாம். ஓகே, சோ அதே போல டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளா இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியா இருக்கீங்கன்னா 52 வயசு வரைக்கும் எழுதலாம். முன்னாள் இராணுவத்தினரா இருந்தா 55, ஆதரவற்ற விதவியா இருந்தா 42 அதிகபட்சம் கொடுத்திருக்காங்க. மத்ததுக்கு எல்லாமே குறைந்தபட்ச வயது 18 இருக்கணும். சோ அதே இங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆதி திராவிடர் இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் 37. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே போல மாற்றுத்திறனாளிகள், இராணுவத்தினர், விதவையற்றோருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதே போல ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் வாட்சர் அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பாருங்க, பிவானா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர், பிற்படுத்தப்பட்ட பிவா ஈனா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். அடுத்து மீபிவானா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது சீர்மரபினர்னு சொல்லுவாங்க. ஆதீனா ஆதி திராவிடர் அருந்ததியினர். அடுத்து பட்டியல் பழங்குடியினர். எண்ணியனா பொருந்தாது. ஏனெனில் இப்பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அதாவது இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உச்ச வயது வரம்பு தொடர்பாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் பத்தி 5A கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகள் கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உச்ச வயது வரம்பு இல்லை என்பது 1/7/2025 அன்றோ அல்லது தெரிவு செய்யப்படும் நாள் அன்றோ அல்லது நியமிக்கப்படும் நாள் அன்றோ தேர்வர் 60 வயதை நிறைவு செய்திருக்க கூடாது. சோ தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சட்டம் 2016 பிரிவு 3 இன்படி மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வயது சலுகை ஏற்கனவே ஏதேனும் ஒரு வகுப்பு அல்லது பணி அல்லது பிரிவிற்கு தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு பொருந்தாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தகுதி கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், சோ இளநிலை உதவியாளர் பிணையம், இது எல்லாத்துக்குமே குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி வந்து கட்டாயம் அவங்க வந்து பெற்றிருக்க வேண்டுமா. ஓகே, சோ அதே வந்து பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் அவங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும். சோ அதே வன தோட்ட கழகத்துல பணியாற்றுறதுக்கு குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி வந்து அவங்க பெற்றிருக்க வேண்டும். சோ எல்லாத்துக்குமே அவங்க குறிப்பிட்டிருக்கிறது குறைந்தபட்ச பொது கல்வி அவங்க பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே போல இங்க பாருங்க, இளநிலை செயல் பணியாளர் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்துல நீங்க பணியாற்றணும் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பட்டம் பெற்றிருக்க வேண்டுமா. கூட்டுறவு பயிற்சியில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினியில் அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டுமா. ஓகே, அதே போல இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கட்டாயம் பட்டம் பெற்றிருக்கணுமா. தட்டச்சர் ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை கட்டாயம் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டுமா. ஸோ நீங்க டைபிஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா. ஓகே, அதேதான் தட்டச்சருக்கு
ஓகே, நீங்க வந்து கண்டிப்பா தட்டச்சருக்கு டைபிஸ்டுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டைபிஸ்ட் வந்து இருக்கணும், டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும், அதுல சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதே போலதான் உங்களுக்கு சுருக்கெழுத்து தட்டச்சர் ஸ்டெனோ டைபிஸ்டா இருந்தாலும் அதுக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா வந்து என்னென்ன இது இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாவே குறிப்பிட்டிருக்காங்க. தேர்வர்கள் இவ்வறிவிக்கை வெளியிடப்படும் நாளன்று மேற்குறிப்பிட்ட பதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி மற்றும் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டுமா? குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி என்பது தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி. அங்க நிறைய இதுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கொடுத்திருப்பாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை கல்வி பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணுமா. ஓகே, ஒரு நபர் தமிழ்நாடு திறந்தவெளி பள்ளி குழுமத்தினால் நடத்தப்படும் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருந்தால் பள்ளி இறுதி தேர்வில் வெற்றி பெற்றவராக கருதப்படுவர். பட்டப்படிப்பு கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பு பிளஸ் உயர்நிலை கல்வி பட்டயம் அல்லது அதற்கு இணையான படிப்பு பிளஸ் இளநிலை பட்டம் என்ற வரிசை முறையில் கல்வி தகுதிக்கான தேர்ச்சியினை பெற்றிருக்க வேண்டுமா. 10ஆம் வகுப்பு முடித்த முன்னாள் இராணுவத்தினர் இந்திய இராணுவத்தில் சிறப்பு கல்வி சான்றிதழ் அல்லது கடற்படை அல்லது விமானப்படையில் அதே போன்று சான்றிதழ் பெற்ற முன்னாள் இராணுவத்தினர் 15 வருடங்களுக்கு குறையாமல் இந்திய பாதுகாப்பு படையில் பணிபுரிந்திருந்தால் பட்டப்படிப்பு கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட பகுதிகளில் நியமனம் செய்யப்பட தகுதியுடையவராக கருதப்படுவார். குறைஞ்சது 15 இயர்ஸ் ராணுவத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பட்டய படிப்புக்கு இணையாவே அவங்களுடைய 10ஆம் வகுப்பு தேர்ச்சி கருத்தில் கொள்ளப்படும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நமக்கு தேர்வு முறை திட்டம் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியா இருக்கும். நமக்கு ஒரே நாள்ல தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. சோ பகுதி ஆ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வா வந்து இருக்கும். சோ தரம் வந்து 10ஆம் வகுப்பு தரத்துலதான் கேட்க போறாங்க. சோ அதுல இருந்து மொத்தம் 100 கேள்விகள் இருக்கும். அதிகபட்ச மதிப்பெண்கள் 150 மதிப்பெண்கள். ஏன்னா ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண்கள் வீதம் வழங்கப்படுது. நேரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 மணி நேரம் தருவாங்க. சோ குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அனைத்து பிரிவினருக்கும் 90 மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். ஆனா நீங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா அது தனி எலிஜிபிலிட்டி இருக்கு. சோ இது பாஸ் ஆகுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சோ தேர்வோட டைப் வந்து பாத்தீங்கன்னா கொள்குறி வகை தான், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் தான் உங்களுக்கு சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சாரி, அப்ஜெக்டிவ் டைப் இல்ல, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். தேர்வின் முறை வந்து OMR ஷீட்ல தான் நீங்க ஆன்சர் மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பகுதி ஆ வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு செக்ஷன், அதுல இருந்து 75 கொஸ்டின் கேட்கறாங்க. பகுதி இ வந்து பாத்தீங்கன்னா திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதுல இருந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க. மொத்தம் இந்த பகுதி ரெண்டும் சேர்த்து அதுல இருந்து 150 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. மொத்த மதிப்பெண்கள் வந்து பாத்தோம்னா 200 மதிப்பெண்கள், சாரி 200 கேள்விகள். மதிப்பெண்கள்னு பார்த்தோம்னா 300 மதிப்பெண்களுக்கு கொஸ்டின் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தேர்வர் பகுதி ஆவில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களாக 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டுமே விடைத்தாள்களில் பகுதி ஆ மற்றும் பகுதி இ வந்து மதிப்பீடு செய்யப்படும். பகுதி ஆ, பகுதி ஆ மற்றும் பகுதி இ ஆகியவற்றில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் தரவரிசைக்கு கணக்கீட்டில் எடுத்துக்கப்படும். பகுதி ஆக்கான தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் உள்ள கேள்விகள் தமிழில் மட்டுமே அமைக்கப்படும். பகுதி ஆ மற்றும் பகுதி ஈவில் உள்ள கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, என்னது பகுதி ஆல நீங்க குறைஞ்சது பகுதி ஆ என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுன்னு கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க குறைஞ்சது 40% எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பேப்பரையே உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, சரி. சோ தமிழ் வந்து பகுதி ஆ செக்ஷன் வந்து உங்களுக்கு தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். அதே பகுதி ஆவும் ஈவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பாடத்தை மட்டுமே படித்த மாற்றுத்திறனாளிகள் இயலாமையின் சதவீதத்தை பொருட்படுத்தாம தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வை எழுதுவதிலிருந்து விலக்கு பெறலாம். அதற்கு பதிலாக அவர்கள் பொது ஆங்கிலம் SSLC ஸ்டாண்டர்ட் பாடத்தினை தேர்வு செய்யலாம். இந்த தாளில் மொழிபெயர்ப்பு பகுதி இருக்காது. தேர்வர்கள் பொது ஆங்கிலத்தில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களான 40% கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அத்தகைய மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் விண்ணப்பத்தில் தேவையான விவரங்களை அளித்து இந்த அறிவிக்கையின் பிற்சேர்க்கை 2 பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை விண்ணப்பிக்கும் போது தவறாமல் பதிவேற்றம் செய்ய வேண்டும். உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய தவறினால் உரிமை கோரல் உரிய நடவடிக்கைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பகுதி ஆ வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு தான். இங்க ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது. யாருக்கு மட்டும்தான் ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கு, ஒன்லி ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்புள். அவங்க விருப்பப்பட்டா
ஜெனரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணலாம். மத்த யாருக்குமே ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது, ஒன்லி ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். ஓகே, ஸோ அவங்களுமே இங்கிலீஷ்ல 40% எடுத்திருந்தா மட்டும்தான் அடுத்து இருக்கக்கூடிய மற்ற 2 செக்ஷனை கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதான் பார்ட் ஏ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அதுல இருந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஒன்லி ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, ஸோ இது போக இன்னும் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு இதா கொடுத்துருக்காங்க, அனெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷனோட பிடிஎஃப் இது கூட நான் அட்டாச் பண்றேன். ஸோ அதை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்க வந்து நம்மளோட கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதாவது இந்த குரூப் 4 எக்ஸாம்க்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட் படிக்கணுமோ அந்த எல்லா சப்ஜெக்ட்ல இருக்க எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு கிளாஸ் நடத்தி அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நீங்க இது வரைக்கும் இன்னும் குரூப் 4க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கூட நீங்க நம்ம கோர்ஸ் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வித்தின் 2 monthsல உங்களால போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதம் இருக்க டைம்ல ரிவிஷன் தாராளமா பண்ண முடியும். ஏன்னா ஸோ இதுல கம்ப்ளீட் கிளாஸ் நடத்தின வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எங்களுக்குன்னு தனியா மொபைல் ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அடுத்த 3 monthsக்கு உங்களுக்கு என்னெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கே ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த உங்களுக்கு இப்ப உள்ள சிலபஸ் படி நியூ சமைச்சு ஓல்டு சமைச்சு எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி தான் கிளாஸ் நடத்தியிருப்போம். ஸோ அதுவும் ஒவ்வொரு வீடியோலையும் ஃபேஸ் காட்டி கிளாஸ் நடத்திருக்கனால உங்களுக்கு நேர்ல இருந்து கிளாஸ் கவனிக்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி நீங்க வேற எந்த சோர்ஸுமே ரெஃபர் பண்ண வேண்டியதுல இது மட்டுமே போதும். அதுவும் கான்செப்ட்ஸ் எல்லாமே பேசிக்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கனால பிகினர்ஸ் கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் மட்டும் கிடையாது, இது கூட கம்ப்ளீட்டா உங்களுக்கு டெஸ்ட் பேக்கும் வந்துடும். ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சது யூனிட் வைஸ் டெஸ்ட், ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா நடத்தி முடிச்சாச்சுன்னா சப்ஜெக்ட்ல இருக்க எல்லா யூனிட்ஸும் சேர்த்து அது தனி டெஸ்ட், அண்ட் தென் ஓவரால் மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இது கூட வந்துடும். அதுவும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக்குமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துப்போம். அதுவும் டெஸ்ட் எல்லாமே டைமர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ அதனால இந்த டைமை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் 3 monthsல நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போயிடலாம். ஸோ அதனால நம்ம கோர்ஸை இன்னைக்கே நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்னையில இருந்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ படிக்கும் போது உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் அந்த டவுட்டை உடனே கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் இதுல நாங்க வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளாஸ் நடத்துற வீடியோஸ் பிளஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சேர்த்து உங்களுக்கு 12,500 rupeesக்கு உள்ளது. இப்போ வந்து ஆஃபர்ல 75% ஆஃபர்ல 3,000 rupeesக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தாராளமா நீங்க வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்ல இந்த குவாலிட்டியில உங்களுக்கு வேற எங்கேயுமே இருக்காது. ஸோ அதனால தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லையா டைரக்டா நீங்க இங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க நம்பர் 8072146675. இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்க வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா இன்னையில இருந்து ரெகுலரா டைம் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த 2025 எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிக்க ஆரம்பிங்க.